வணக்கம் மேசராசி அன்பர்களே. இப்போ பங்குனி மாத பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசி ஸ்தானமாகிய மிதுனத்தில் வக்கிர கதியில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறின செலவுகள் இருக்கும், ஒரு சில கவலைகளை கொடுக்கும். இப்போ லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கிறதால வருமானம் திருப்தியாக இருக்கும். இருந்தாலும் சேமிக்க முடியுமா அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப திருமண முயற்சி, வீண் செலவுகள், அலைச்சல், வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதவும் இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவுகளை செய்யணும். எது பண்ணாலும் தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சு அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு ஒருவித நன்மைகளை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் அப்படின்னு வரும்போது செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த சமயத்தில் பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ மேலதிகாரியோட ஒர்க்கு ப்ரெஷர் உங்களுக்கு ஒரு சில வேலையில் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும். அதனால் பொதுவாக உங்களுக்கு ஜென்ரலாக கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுதாக வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தொழில் இப்படி இருந்தாலும் அந்த ஒரு தொழில் பண்ணி நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், இந்த வருமானம் அப்படின்றது அதுலேயும் ஒரு சில தாமதங்கள் ஏற்படும். பொதுவாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பண தடைகள் இருக்க செய்யும். அதனால இப்போ கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கலைத்துறையினாலே சுக்கிரனுடைய அதிகாரத்தில் இருக்கும். இப்போ புதன் கிரகத்துக்கும் கலைத்துறையில் தொடர்பு இருக்கு. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சுபபலம் இருக்கு. அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் இருக்காது. ஒரு சில ப்ரோக்ராம் கூட நமக்கு இருக்கும்னு நினைச்சது கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் வருமானம் குறைந்தாலும் உங்களுடைய பெயரும் புகழும் இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இப்போ பேரும் புகழும் இருந்தால் என்ன பண்றது, வருமானம் வேணுமே, என்ன மாதிரி வருமானங்கள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறையினர்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் துறைக்கு சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கட்சியில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும். மற்றபடி வருமானத்தில் ஒரு சில தடைகள் இருக்கும். என்னடா நம்மளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஒருவித வருத்தங்களை கொடுப்பதற்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ புதன் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்காரு. படிப்பில் ஓரளவு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நினைவாற்றல், ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி படிப்பு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பொதுவாகவே பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இப்போ விவசாயத்திற்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அடுத்து வங்கிகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள்ன்றது கிடைக்கும். ஆக மொத்தம் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் ஒரு நல்ல மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பெண்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சுக்கிரன் ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காரு. உங்களுடைய சிரமங்களை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியை ஒரு ரொம்ப சிரமம் இல்லாமல் ஒரு சந்தோஷமான மன நிறைவோட ஃபேமிலியை ரன் பண்ணுவீங்க. இப்போ திருமண வயதில் உள்ள பெண்கள் திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வரன் அமையும்.
அதேபோல் புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருங்கள். உங்களுக்கான அலைச்சல், ஒரு சில எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்ந்து பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை பக்கத்தில் இருக்க கோயிலில் எல் தீபம், சனி பகவானுக்கும் சரி, பெருமாள், விநாயகர் கோயில், இதில் எது பக்கத்தில் இருக்கோ இந்த கோயில்களில் அந்த மாதிரி தீபம் போட்டு வர்றது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அடுத்து நெய், பருப்பு, எல், இந்த சாதத்தை காக்காவுக்கு வைக்கிறது நல்லது கொடுக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள், அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க. இதெல்லாம்